நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் அனுவாத் அபியாஸ், அதாவது ஹிந்தி ரத்னாக்கர் புக்கில் வரக்கூடிய சௌத்தா பாகில் வரக்கூடிய அனுவாத் அபியாஸ், அது ஹிந்தி டு தமிழில், அதாவது அப்படி பிராந்திய பாஷா மேம் அனுவாத் கீஜியே, அதிலிருந்து நான் இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன். பார்ட் 4. மனுஷ்ய மிருத்யுக்கோ, மனிதன் மரணத்தை சுந்தர் ஹி நஹி, அழகற்றது மட்டுமல்லாமல் அப்பவித்ர பி மான்தாக, புனிதமற்றதாகவும் எண்ணுகிறான். உஸ்கே பிரியத்தம் ஆத்மீய ஜன்கா ஷௌபி உஸ்கே நிக்கட் अपवित्र अस्पृश्य तथा भयजनक हो उठता है. उसके प्रियतम, அவனுக்கு பிரியமான ஆத்மீய உறவினர், பிணம் கூட சௌபி, பிணம் கூட, உஸ்கே நிக்கட் அப்பவித்ர, அவனுக்கு புனிதமற்றதாகவும், அஸ்பிருஷ்ய தீண்டத்தகாததாகவும், ததா மற்றும், பை ஜனக் ஹோ உட்தாகை, பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தெரிகிறது. ஜப் மிருத்யு இத்னி अपवित्र और असुंदर है, எப்பொழுது மரணம் இத்தனை இவ்வளவு அப்பவித்ர புனிதமற்றதாகவும், அசுந்தர் அழகற்றதாகவும் இருக்கும்போது, உசே பாண்டதே கூம்னா, அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பது, ஏன் அப்பவித்ர அவர் அசுந்தர் காரிய நகிகை, ஏன் புனிதமற்றது சிறப்பற்றது, யஹ் மை சமஜ் நகி பாத்தி, இதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகாஷ் மேம், ஆகாயத்தில், ரங்குபி ரங்கே ஃபூலோங்கி, பல நிற மலர்களைப் போன்ற, கட்டாவோங்கே சமான், மேகத்திற்கு சமமாக, உடத்ஹுயே பறந்தவாறு, வீணா வீணை, வன்சி புல்லாங்குழல், முரஜ் மற்றும் ஜல் தரங், அதாவது மிருதங்கம் மற்றும் ஜலதரங்கம், ஆதி ஆகியவை, விருந்துவாதன் பஜாத்தே ஹுயே, ஜலதரங்கம் வாசிப்பது போன்று காட்சியளிக்கும், பக்ஷி பறவைகள், கித்தனை எவ்வளவு, சுந்தர் அழகாக, ஜான் படுத்தேகை தோன்றுகின்றன, மனுஷ்யனே மனிதன், பந்தூக் உட்டாயி துப்பாக்கியை எடுத்து, நிசான் சாதா, அதாவது குறிப்பார்த்து சுடுகிறான், அவுர் கை காத்தே உடுத்தே, பல அழகாக பாடியவாறு செல்கின்ற பக்ஷி பறவைகள், தர்த்தி பர் பூமியின் மீது, டேலேக்கே சமான் கல் குவியலைப் போல, ஆகிரே வந்து விழுகின்றன. கிசிக்கி லால் பீலி சோஞ்ச்வாலி, சில பறவைகளின் சிவப்பு மஞ்சள், சோஞ்ச்வாலி அழகை கொண்ட, கர்தன் கழுத்துக்கள், டூட் கயீகை உடைந்து விட்டன. கிசிக்கி பீலே சுந்தர் பஞ்சே, சில பறவைகளின் அழகான மஞ்சள் நிற விரல்கள், டேடு ஹோ கயே வளைந்து விட்டன. और किसी के इंद्रधनुष पंख, பறவைகளின் வானவில் போன்ற சிறகுகள், பிக்ரே கயேகை சிறகுகள் உடைந்து சிதறிவிட்டன. க்ஷத் விக்ஷத் ரக்தஸ்தான் ரக்தஸ்நாத், உன் மிருத்யு அத்மிருத் லகு காத்தோங்மேன், அதாவது க்ஷத் விக்ஷத் காயப்பட்ட, ரக்த ஸ்நாத் ரத்தம் தோய்ந்த, உன் அந்த மிருத்யு அத்மிருத், அதாவது மிருத்துன மரணம், ஒரு சில பாதி இறந்த நிலையில் உள்ள, லகு காத்தோங் சிறிய பறவைகளில் உடல்களில், அப் இப்பொழுது, சங்கீதுகை ந சௌந்தர்ய இசையும் இல்லை,
அழகும் இல்லை. சௌந்தர்யன அழகுன்னு அர்த்தம். பரந்து ஆனால், தப்புபி அப்பொழுதும், மார்னேவாலா அழிக்கக்கூடியவன், அப்பனி சஃபல்தாப்பர் தன்னுடைய வெற்றியை எண்ணி, நாச் உட்தாகை மகிழ்ச்சி அடைகிறான். பக்ஷி ஜகத்மேஹி நகி பறவைகள் உலகத்தில் மட்டும் அல்ல, பசு ஜகத்மேபி விலங்குகளின் உலகத்திலும், மனுஷ்யக்கி மனிதனின், துவன்ஸ் லீலா அழிவு லீலைகள், ஐசீகி இப்படித்தான், நிஷ்டுர்ஹ இரக்கமற்றதாக இருக்கின்றன. பசு ஜகத்மி பிராணிகள் சமுதாயத்தில், ஹிரண் ஜைசா மான் போன்ற, நிரீஹ் அவுர் சுந்தர் கள்ளமற்ற அழகான, தூஸ்ரா பசு வேறு விலங்கு, நகிஹ ஒன்றும் இல்லை. உஸ்கி ஆங்கேங் தோ அதனுடைய கண்களில், மானோ அதாவது கருணாக்கி கருணை நிறைந்த, சித்திரலிப்பி ஓவிய எழுத்துக்கள் இருப்பது போல உள்ளன. பரந்து ஆனால், இஸ்காபி கதிமை இதனுடைய நடை, கதிமை சஜீவ் சஜீவ்னா உயிரோட்டமுள்ள, நடை உயிரோட்டமான, சௌந்தரிய அழகு, மனுஷ்யக்கா மனிதனுக்கு, மனோரஞ்சன் கர்ணேமே மனக்களிப்பை ஏற்படுத்துவதில், அசமர்த்தக இயலாததாகிவிட்டது, மானவ்கோ மனிதனுக்கு, ஜீவன்கா வாழ்க்கையின், சிரேஷ்டதம் ரூப்க உயர்ந்த அழகு இருக்கின்றது, ஜீவன் கே அந்நிய ரூபோங்கே வாழ்க்கையின் மற்ற அழகுகளின் மீது, பிரதி மீது, ரூபோங்கே பிரதி அதாவது வடிவங்கள் மீது, இத்தனி வித்ருஷ்ணா வித்ருஷ்ணா அவர் விரக்த் இவ்வளவு அலட்சியம், விரக்தி அவர், மிருத்யுக்கே மரணத்திற்கு எதிரான, இத்தனா மோஹ் இவ்வளவு மோகமும், இத்தனா ஆக்கர்ஷன் கியோ இவ்வளவு ஈர்ப்பும் ஏன். पार्ट 5 बौद्ध काल में सबसे बड़ा विश्वविद्यालय नालंदा में था. பௌத்த மதம் சிறப்புற்று இருந்த காலத்தில், சப்சே படா மிகப்பெரிய, விஸ்வவித்யாலை பல்கலைக்கழகம், நாலந்தா மேம்தா நாலந்தாவில் இருந்தது. யக்ஸ்தான் இந்த இடம், மகத்கி மகதத்தின், பிராச்சீன் ராஜ்தானி பழைய தலைநகரம், ராஜ்கிருஹ்சே ராஜகிருஹத்தில் இருந்து, 7 மீல் தூர் 7 மைல் தொலைவில், உத்தர்கி ஓர் வடக்கு நோக்கி, அவுர் பட்னாசே மேலும் பாட்னாவில் இருந்து, 24 மீல் 24 மைல், தக்ஷின் கி ஓர் தா தெற்கு பக்கம் இருந்தது. ஆஜ்கல் இஸ் ஜகஹ் பர் இந்நாட்களில், இஸ் ஜகஹ் பர் இந்த இடத்தில், பார்காவ் நாமக் பார்காவ் என்ற கிராமம், பசா ஹுவாக அமைந்துள்ளது. ஜோ கயா ஜிலே மேக அது கயா மாவட்டத்தில் உள்ளது. நாலந்தா கே பிராச்சீன் இமாரத்தின் நாலந்தாவுடைய பழைய கட்டிடத்தினுடைய கண்டுகர் உடைந்த பாகங்கள், யகாங் இங்கே, அபிதக் இப்பொழுதும் கூட, பாயே ஜாத்தேகை காண முடிகிறது. 7வீं சதாப்திக்கே 7ஆம் நூற்றாண்டின் பிரசித்த புகழ்பெற்ற சீனா யாத்ரிகர் ஹுவான்சாங் நே யுவான் ஸ்வாங் நாலந்தா கி ஷான் நாலந்தாவுடைய பெருமை மற்றும் சௌக்கத்ன கௌரவத்தை பற்றி, படாஹி மனோகர் மிகவும் அழகான, விருத்தாந்த் ரம்மியமான நிகழ்ச்சிகளை அல்லது அழகான நிகழ்ச்சிகளை லிக்காகை எழுதியுள்ளார். சீன்ஹி மே உஸ்னே நாலந்தா கா ஹால் சுனா தா. சீன்ஹி மேனா சீனாவிலேயே, உஸ்னே அவர்
நாலந்தா கா நாலந்தாவை பற்றிய ஹால் நிலைமைகளை செய்திகளை சுனாத்தா கேட்டு அறிந்திருந்தார். இத்தர் உத்தர் கூம்தே கூம்தே இங்கும் அங்கும் சுற்றிவிட்டு ஜப் வஹ் எப்பொழுது அவர் கயா பகுஞ்சா கயாவை வந்தடைந்தாரோ தப் அப்பொழுது விஸ்வவித்யாலயோங்கே அதிகாரியோங்கே பல்கலைக்கழகத்து உடைய அதிகாரிகள் உஸ் நாலந்தா மேம் அந்த நாலந்தாவில் ஆனே கேலியே வருமாறு நிமந்திரன் தியா நிமந்திரன அழைப்பு அப்படின்னு அர்த்தம் அழைப்பு விடுத்தனர். இசுசே உஸ்னே அப்னே கோ தன்ய சமஜா இசுசே கோ இதனால் இது அல்லது இந்த அழைப்பினால் அவர் அப்னேக்கோ தனக்கொரு தன்ய சமஜா பெருமையாக எண்ணினார். நாலந்தா மேம் பகுஞ்தேஹி நாலந்தாவை அடைந்தவுடனேயே உஸ்கே சிற்பர் ஏசா அசர் அதாவது சிறுன தலை அப்படின்னு அர்த்தம். ஐசான இப்படிப்பட்ட ஒரு அசர்னா பாதிப்பு ஒரு தாக்கம் அப்படின்னு அர்த்தம். படா அதாவது நாலந்தாவை அடைந்ததுமே அவருக்கு மாணவரோடு மாணவராகும் அளவிற்கு தாக்கம் ஏற்பட்டது. அசர் அப்படின்னா தாக்கம் அப்படின்னு அர்த்தம். வஹ் துரந்த் வித்யார்த்தியோங்மே ஷாமில் ஹோகையே வித்யார்த்தினா மாணவர்களிடத்தில் ஷாமில்னா ஒன்று சேர்ந்த மாணவரோடு மாணவராக ஆகிவிட்டார் அப்படின்னு அர்த்தம்.